வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓபிஎஸ் எப்படி நீக்கினாங்களோ அதே மாதிரி வேலுமணி நீக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு வேலுமணி, பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தா ஓரளவுக்கு ஜெயிச்சிருப்போன்ற மாதிரி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அணியை சேர்ந்த ஜெயக்குமார் என்ன சொல்லிட்டார், அவரோட சொந்த கருத்துங்க. சொந்த கருத்தாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வேலுமணி சாதனால் கிடையாது. மிக இரண்டாம் கட்ட தலைவரில் மிகப்பெரிய லெவலில் முக்கியமான நபர். எடப்பாடி பழனிசாமி அடுத்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன், வேலுமணி லிஸ்ட்டில் தான் வர்றாரு. ஸோ அப்படி இருக்க சூழ்நிலை கொங்கு மாவட்டத்தில் அதிக செல்வாக்காக உள்ள நபர். ஸோ ஒரு டிவி பேட்டியில் கூட பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்க இந்த டிவி நிகழ்ச்சியில் பங்கேற்பாங்கல்ல, அவர் பார்த்தீங்கன்னா வேலுமணியை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வேலுமணி இப்படி பேசிடக்கூடாது, இது கண்டனத்துக்குரியது, நாங்கள் கட்சி முடிவு எடுத்துட்டோம், 2024 பார்த்தீங்கன்னா கூட்டணி கிடையாது, 26 சொல்லிட்டு கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு எங்கள் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி. வேலுமணி பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சிருந்தா ஜெயிச்சிருப்போம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதிமுகவோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அடி வாங்கியிருக்கு. 2019 பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு வாங்கியிருக்காங்க 1%. அந்த வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா இப்போ கம்பேர் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி, 1% கூடி இருக்கு. அன்னைக்கு நீங்கள் என்றது 20 இடங்கள்ல, இன்னைக்கு 33 இடங்கள் நின்றுருக்கீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 84 லட்சம் வாக்குகள் தான் வாங்கியிருக்கீங்க மொத்தமே தமிழ்நாட்டில். அப்படின்ற பார்க்கும்போது 2.5 கோடி தொண்டர்கள் இருந்தால் அவங்க ஓட்டு போட்டிருந்தாலே ஓரளவுக்கு ஜெயிச்சிருக்கதான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? அப்போ அதிமுக பிரிஞ்சு இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு வரலன்றது தெளிவாக தெரியுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,14 லட்சம் ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா 16 லட்சம் ஓட்டுகள் போடவே இல்லை தொண்டர்கள். அதுக்கு முக்கியமான காரணம் சசிகலா ஓரணி, டிடி தினகரன் ஓரணி, ஓபிஎஸ் ஓரணி. அது மட்டும் கிடையாது, மதுரையில் வேட்பாளர் ராம சீனிவாசன் என்ன சொல்லியிருக்காரு, அதிமுக பெரிய கட்சின்னு சொல்கிறீங்க, கிட்டத்தட்ட 60 லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்க மாதிரி அவர் கருத்தை சொல்லியிருந்தார். அப்போ அது பெரிய கட்சி கிடையாது, இது வளரக்கூடிய கட்சி கிடையாது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆட்சியிலலாம் இருந்திருக்காங்க. வளர்ந்த கட்சி மிகப்பெரிய லெவலில் கீழே போயிட்டுருக்கு, அதில் பலத்தில் போயிட்டுருக்கு. அது பார்த்தீங்கன்னா மீட்டெடுக்கிறதுக்கு எல்லாருமே ஓட்டணியில் இணைஞ்சாதான் மீட்டெடுக்க முடியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கவே இல்லை. பொதுச்செயலாளர் அவர் இருக்கார், அவர் கீழே பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூட ஓபிஎஸ் ஒரு வகையில் தூது விட்டார் வெளிப்படையாகவே, நான் அதிமுக எந்த தியாகம் கூட பண்ண ரெடியாக இருக்கேன்ற மாதிரி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இணைச்சிக்கவே இல்லை. செங்கோட்டையும் காதுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சீனியர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஓபிஎஸ்ஸை இறங்கி வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஓபிஎஸ் சசிகலா கூட செல்வாக்கு இருக்குது. ஆனால் சசிகலாவை இணைக்காத முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் முன்னிலைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்கன்ற பயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ஏன்னா செங்கோட்டையன் சசிகலாவோட தீவிர ஆதரவாளர், மரியாதை நிறையாவே இருக்குது. அதே மாதிரி சசிகலாவுக்கும் செங்கோட்டையன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அடுத்து அவர் இப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படி தூக்கி விட்டாங்களோ அதே மாதிரி செங்கோட்டையன் தூக்கி விட்டால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் யோசனை வச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை இணைக்கவே இல்லைன்றாங்க. இப்போ நம்ம ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். 3 லட்சம் வாக்குகள் மேலே பார்த்தீங்கன்னா சுயேட்சை சின்னத்தில் ஓபிஎஸ் வாங்கியிருந்தார். இவ்வளோ செல்வாக்காக பார்த்தீங்கன்னா யாருனாலையும் வாங்க முடியுது. எடப்பாடி பழனிசாமி இருந்தால் கூட அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாக்குகள் வாங்க முடியாது. அதிமுக அங்கே டெபாசிட் கூட இழந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுக எந்த நிலைமையில் இருக்குன்னு தெரியுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார்